முத்து நைட்டெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு மீனா கூட சண்டை போட்டு பேசவே மாட்டார். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா விஜயாவுக்கு வந்து உன்னால தான் என் பையன் வந்து குடிச்சிட்டு வந்திருக்கிறான், முத்து குடிச்சிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் தாங்க இதுக்கெல்லாம் காரணம், அவர்கிட்ட ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னதும், அவன் வந்து கேட்டால் நான் சொன்னேன், அவன் காதுலேயே பூ சுற்றிட்டு நீ கிளம்பிட்டால் நீ எவ்வளோ நல்லவன்னு அவனுக்கு இப்போ தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விஜயா வந்து மீனா கிட்ட சண்டை போடுறாங்க. முத்து குடிச்சிட்டு அங்கே கட்டிலே படுத்து தூங்கிட்டாரு. விடிஞ்சதும் எந்திரிச்சு மீனா பேச பார்க்குறாங்க, பேசவே மாட்டேங்கிறாரு. சாவி எங்கே வச்சுன்னு தெரியல அப்படின்னதும், சாவியை மீனா தான் வந்து எடுத்து ஒளிச்சு வச்சுருப்பாங்க. எப்படியாவது கேட்கட்டும் பேசட்டும் நம்ம கூட அப்படிங்கிறதுக்காக மீனா வந்து ட்ரை பண்ணுவாங்க. முத்து வந்து பேசவே மாட்டார். இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். இப்போ தானே உன்னோட முகமெல்லாம் அவனுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் சண்டை வர்றது விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா விஜயா வந்து முத்துவும் மீனாவும் சண்டை போட்டாலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க சண்டை போட்டதுக்கு காரணமே விஜயா தான். ஏன்னா அவங்க தான் வந்து வீட்டுக்கு வந்தது வேகமாக அவன்கிட்ட சொல்லி கோவமாக உன் பொண்டாட்டி கூழுத்த போயிட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு அவங்க குடிச்சிட்டு வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.